மாவு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சாவே கன்ஃபார்மாக அடுத்த நாள் பிரேக்ஃபாஸ்ட்க்கு இட்லியாக தான் இருக்கும். மேக்ஸிமம் தேங்காய் சட்னி தான் செய்வேன். லஞ்சுக்கு என்ன வேணும்ன்ட்டு பாப்பாட்ட கேட்டிருந்தேன். லெமன் ரைஸும் பொட்டேட்டோ ஃப்ரையும் வேணும்னு சொல்லியிருந்தா. இந்த பசங்களுக்கு இந்த லெமன் ரைஸும் பொட்டேட்டோ ஃப்ரைனா ஏன் தான் இப்படி பிடிக்குதோ தெரியல. சாப்பிட்டு வந்தால் போதும்ன்ட்டு என்ன கேட்டாலும் செஞ்சு கொடுத்துறது. இப்போலாம் சோஷியல் மீடியா பக்கம் போனாவே 2-3 நாளாக இந்த லாக்அப் டெத் அப்புறம் திருப்பூர் டவுரி கேஸ் தான் வருது. இப்போலாம் அடிக்கடி இந்த மாதிரி நியூஸ்லாம் வரும்போது முன்னெல்லாம் கஷ்டமாக இருக்கும், ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போல்லாம் சகிப்புத்தன்மையே அதிகமாக போயிடுச்சுன்னு தான் சொல்லணும். பழகிருச்சு சொல்லப்போனால், அப்படி தான் சொல்லணும். ஜஸ்டிஸ் ஃபாருங்கிற 2 வார்த்தை மட்டும் மாறாது, பக்கத்தில் இருக்க நேம்ஸ் மட்டும் அடிக்கடி மாறிட்டே இருக்கும். அந்த பொண்ணோட வாய்ஸ் கேட்கும் போதே எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோங்கிறத நல்லா புரிஞ்சுக்க முடியுது. இதுக்கெல்லாம் யார் காரணம்னு பின்னாடி திரும்பி பார்த்தா எல்லாத்தையுமே தான் காரணம் சொல்லணும். மாப்பிள்ளை வீட்டு சைட்லேருந்து பணத்தை இன்டைரக்டாவோ டைரெக்டாவோ எதிர்பார்த்தாங்கனாவே கன்ஃபார்மாக அவங்க நல்லாவே பார்த்துக்க போகிறதில்ல. அவங்க முதல்ல பொண்ணே கொடுத்துருக்கக்கூடாது. சரி கொடுத்துட்டாங்க, அதுக்கப்புறம் கஷ்டம்னு சொல்லும்போது கண்டிப்பாக ஏதாவது சரி பண்ணியிருக்கணும். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அங்கேயே இரு, 4 பேர் என்ன பேசுவாங்களோன்னு பயத்தில் விட்டுருக்கக்கூடாது. நாளைக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது ஃபினான்ஷியலாவோ எமோஷ்னலாவோ இந்த 4 பேர் நிற்க போகிறதில்ல. நம்ம லைஃப்பை நம்ம தான் பார்த்துக்கணுன்னு தைரியமாக அந்த பொண்ணாவது லைஃப்பை தனியாக இனிமேல் பார்த்துருந்துருக்கலாம். அதுவும் நடக்கலை. விதி இதுதான் நடக்கணும்னு இருந்திருக்கு.